கண்ணால் காண்பதும் பொய், காதால் கேட்பதும் பொய்னு சொல்லுவாங்க. காதால கேட்கறது பொய்யா இருக்கலாம், கண்ணால பார்க்கறது கூட பொய்யா இருக்கலாம். ஆனா கேமரால பார்க்கறது, சிசிடிவி கேமரால ரெக்கார்ட் ஆன 5 நம்ப முடியாத விஷயங்களை பத்தி தான் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம். நான் தான் ரிஷி. வெல்கம் டு ரிஷிபீடியா. Facebook, Instagram மாதிரி ரெடிட் அப்படின்றதும் எல்லாரும் யூஸ் பண்ற ஒரு சோஷியல் மீடியா. அதுல ஃபேட் அண்ட் டிப்ரெஸ்ட் அப்படின்னு யூசர் நேம் வச்ச ஒரு யூசர் நைட் ஆனாலே அவர் வீட்டை சுத்தி யாரோ நடக்கிற மாதிரி ஜன்னல் கதவெல்லாம் தட்டுற மாதிரி சவுண்ட் கேக்குதுன்னு அந்த ரெடிட்ல போஸ்ட் பண்ணியிருந்தாரு. இந்த போஸ்ட பார்த்து அவரோட ஃபாலோவர் ஒருத்தர் வீட்டோட டோர்ல கேமரா வைக்க சொன்னாரு. சோ தட் நைட் யாரா வராங்களான்னு காலைல எந்திரிச்சு செக் பண்ண முடியும்ன்றதுனால. இந்த கமெண்ட்டை பார்த்துட்டு அந்த யூசரும் விவிண்ட் அப்படின்னு ஒரு டோர்பெல் கேமராவை வாங்கி அவரோட டோர்ல இன்ஸ்டால் பண்றாரு. அந்த கேமரா 24/7 24 மணி நேரமும் ரெக்கார்ட் மட்டும் பண்ணாம யாராவது நகர்ந்தாலோ இல்ல பொருள் நகர்ந்தாலோ மோஷன் சென்சார் வச்சு நம்ம போனுக்கு ஒரு நோட்டிபிகேஷன் வரும். இந்த கேமரா இன்ஸ்டால் பண்ண கொஞ்ச நாள்ல அந்த யூசரோட போனுக்கு கேமரா முன்னாடி யாரோ நகர்றாங்க அப்படின்னு தொடர்ந்து 3 நாளா நைட் டைம்ல நோட்டிபிகேஷன்ஸ் வர ஆரம்பிச்சிருக்கு. நைட் 12 மணில இருந்து காலையில 5 மணி வரைக்கும் மோஷன் ஹாஸ் பீன் டிடெக்டட், கேமராக்கு முன்னாடி ஒரு சின்ன மூவ்மெண்ட் தெரியுதுன்னு ரெகுலரா இவருக்கு நோட்டிபிகேஷன் வந்திருக்கு. ஒரு நாள் நைட்டு போன்ல நோட்டிபிகேஷன் வந்த உடனே இந்த யூசர் போய் டோரை திறந்து பார்த்திருக்காரு. யாருமே இல்ல. சரி, மேபி தெருவில் இருக்கிற நாய்களோ இல்ல வேற எதுனா கிராஸ் ஆயிருக்கும், அதுதான் இந்த கேமரால ரெக்கார்ட் ஆயிருக்குன்னு நினைச்சிருந்தாரு. சரி, எதுக்கும் வெரிஃபை பண்ணிடலாமே அடுத்த நாள் அந்த கேமரால ரெக்கார்ட் ஆன வீடியோ எடுத்து பார்த்தப்போ இவங்க தான் வந்திருந்தாங்க. கண்ணு ரொம்ப கருப்பா பார்க்கறதுக்கே ஒரு மாதிரி இருந்த இவங்கள அதுக்கு முன்னாடியும் பார்த்தது இல்ல, அதுக்கு அப்புறமும் பார்க்கலன்னு அந்த யூசர் போட்டிருந்தாரு. ஜோ கமிங்ஸ் அப்படின்னு ஒருத்தரோட வீட்டுல சம்பந்தமே இல்லாம சாப்பாடு காணாம போக ஆரம்பிச்சிருக்கு. வீட்டோட ஓனருக்கு என்ன டிஃபரெண்டா இருந்துச்சுன்னா அதே வீட்டுல தான் காஸ்ட்லியான எலக்ட்ரானிக்ஸ், காசுன்னு எல்லாமே இருந்துச்சு. பட் அதெல்லாம் யாருமே தொடாம சாப்பாடு மட்டும் ரெகுலரா காணாம போக ஆரம்பிச்சிருக்கு. சரி, இவரும் ரோட்ல இருக்கிற சிசிடிவி கேமரா, வீட்டுக்கு வெளியே இருக்கிற செக்யூரிட்டி கேமரான்னு எல்லாத்தையுமே செக் பண்ண அப்புறம் சந்தேகப்படுற மாதிரி ஒருத்தர் கூட வரல. சரி, சாப்பாடு காணாம போறது ஃப்ரிட்ஜ்ல தானே, மேபி ஃப்ரிட்ஜ் பக்கத்துலயே ஒரு ஹிடன் கேமரா வைக்கலான்னு ஜோ கமிங்ஸ் ஒரு கேமரா செட் பண்றாரு. ஃபாரின்லலாம் ஏசி வென்ட்னு சொல்லுவாங்க. எல்லார் வீட்டு மேலயுமே இருக்கும். இந்த ஃபாரின்லலாம் தப்பிச்சு போகிறதுக்காக மேல போய் படுத்துக்கிட்டே கிரால் பண்ணி போவாங்கல்ல, அதுதான் ஏசி வென்ட். ஜோ கமிங்ஸ் ஃப்ரிட்ஜுக்கு பக்கத்துல இந்த கேமராவை வச்சுட்டு போய் படுத்துறாரு. 2 மணி நேரம் கழிச்சு அந்த ஏசி வென்ட்ல இருந்து நிறைய முடி வச்சுன்னு ஜோ கமிங்ஸோட வீட்டுக்குள்ள ஒரு பொண்ணு வருது. நடுராத்திரியில அந்த ஏசி வென்ட்ல இருந்து இறங்கின பொண்ணு ரோபோட் மாதிரி ஸ்லோவா அசைஞ்சு கிச்சனை சுத்தி பார்த்துட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ள இருந்து கை விட்டு பால் எடுத்து குடிச்சிட்டு நிறைய ஃபுட் எடுத்து சாப்பிட்டுட்டு டக்குன்னு ஜோ கமிங்ஸ் வர மாதிரி சவுண்ட் கேட்ட உடனே போய் சோஃபா கீழே ஒளிஞ்சுக்கிறாங்க. ஜோ கிச்சனை விட்டு போன உடனே இந்த பொண்ணும் எப்படி அந்த கிச்சனுக்குள்ள வந்துச்சோ அதே மாதிரி திருப்பி ஏசி வென்ட்டுக்குள்ள போயிருச்சு. அடுத்த நாள் காலைல ஜோ இந்த ஃபுட்டேஜை பார்த்துட்டு போலீஸ்க்கு கால் பண்ணி சொல்லி அவங்களும் வந்து ஏசி வென்ட்டை செக் பண்ணப்போ அந்த பொண்ணு ஒரு வார்த்தை கூட பேசல, எந்த ஊரு எங்கிருந்து வந்துச்சுன்னு எதுவுமே தெரியல. ஆனா அந்த ஏசி வென்ட்லயே 2 மாசமா தங்கி இருந்திருக்கு இவருக்கு தெரியாம. சொல்லுவாங்கல்ல, இந்த காரு 100 வருஷத்துக்கு முன்னாடி வச்சிருந்தாங்க, இந்த பெயிண்டிங் 300 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணது, இததான் ஆன்டிக்னு சொல்லுவாங்க. எப்பவுமே இந்த பொருளுங்களோட காஸ்ட்லாம் ரொம்ப அதிகமா இருக்கும். இந்த மாதிரி பொருளுங்களை வாங்குறவங்களுக்கு அந்த பொருளை யாரு வச்சிருந்தாங்கன்னு தெரியும், ஆனா அதுக்கு பின்னாடி இருக்கிற கதை தெரியுமா? யார்க்ஷயர்ன்ற இடத்துல இருந்த பார்னிஸ் ஆன்டிக் சென்டர்னு இந்த மாதிரி பழங்காலத்து பொருளுங்க விற்கிற கடையில சில வியர்டான திங்ஸ் நடக்க ஆரம்பிச்சிருக்கு. ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆன்டிக் பொருளுங்களோட விலை காஸ்ட் ரொம்பவே எக்ஸ்பென்சிவா அதிகமா இருக்கும். இந்த கடையில அந்த மாதிரி பழங்காலத்துல யூஸ் பண்ண 50 பொருளுங்களுக்கும் மேல சும்மாவே சம்பந்தமே இல்லாம கீழே விழுந்து உடைஞ்சதுனால கடை ஃபுல்லா காத்தே உள்ள வராத மாதிரி சீல் பண்ணி சிசிடிவி கேமரா வச்சுட்டாங்க. ஆனா அதுக்கப்புறம் நடந்ததுதான் காரணமே இல்லாம விவரிக்க முடியாததா இருந்துச்சு. காஞ்சனா படத்துல ஒரு குதிரை பொம்மை வரும்ல, சின்ன குழந்தைங்க அது மேல ஏறி உட்காந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஆடுவாங்கல்ல, அதே மாதிரி ஒரு பொம்மை இந்த ஆன்டிக் சென்டர்லயும் இருந்திருக்கு. நைட் எல்லாரும் கடையை பூட்டிட்டு வீட்டுக்கு போன அப்புறம் அந்த கடையிலயும் யாருமே கிடையாது, உள்ள காத்து வரதுக்கும் சான்சஸே கிடையாது. சும்மா இருக்கிற அந்த குதிரை பொம்மை ஸ்லோவா ஆட ஆரம்பிக்குது, திடீர்னு கீழே விழுந்து உடையுது. ஆனா கண்ணுக்கோ கேமராக்கோ யாருமே தெரியல. இது மட்டும் இல்லாம நிறைய பொருளுங்க திடீர்னு கீழே விழுறது, ஆணி அடிச்சு மாட்டி வச்சிருக்க போட்டோ ஃப்ரேம்ஸ் கீழே விழுறது, கண்ணாடி உடையிறதுன்னு காரணமே சொல்ல முடியாத, எந்த எக்ஸ்பிளனேஷனும் தர முடியாத விஷயங்கள் தொடர்ந்து நடந்துகிட்டே தான் இருக்கு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த பொருளுங்களை யார் வச்சிருந்ததுன்னு நமக்கு தெரியும், ஆனா அந்த பொருளுங்களுக்கு பின்னாடி இருக்கிற கதை யாருக்கு தெரியும்? ஜூலை 2016 அப்போ சிகாகோல இருந்த ஜார்டன் அவங்க பாய் ஃப்ரெண்ட் கிட்ட அவங்க பர்ஸை காணோம்னு சொன்னாங்க. ஜார்டனோட பாய் ஃப்ரெண்ட் அவங்க கடைசியா போன ஹோட்டல்ல தான் இவங்க பர்ஸை மிஸ் பண்ணி வச்சிட்டாங்கன்னு சொல்ல, இவங்க அப்பலாம் நான் வச்சிருக்க மாட்டேன், நான் சேஃபா தான் இருந்தேன்னு சொல்ல, 2 பேருக்கும் நடுவுல ஆர்கியூமெண்ட் பெருசாச்சு. பர்ஸை கண்டுபிடிக்கிறதுக்காக இல்லனாலும் இவங்க 2 பேருக்கு நடுவுல யார் சொல்றத கரெக்ட்னு தெரிஞ்சுக்கணும்ன்றதுக்காக அதுக்கு முன்னாடி நாள்ல இருந்து எங்க போனாங்க, பர்ஸ் எங்க தொலைஞ்சிருக்கும்னு எல்லா இடத்தையுமே ரிவர்ஸ்ல ஒரு வாட்டி யோசிச்சு பார்த்தாங்க. அப்பதான் அவங்க நடந்து போன ரோடு, சாப்பிட்ட ஹோட்டல்னு
எல்லா இடத்தையுமே வெரிஃபை பண்ணினே வந்துட்டு எங்கேயுமே பர்ஸ் தொலைஞ்சதுக்கான எவிடன்ஸே இல்லைன்னு கடைசியா ஒரு ஃபார்மாலிட்டிக்காக வீட்டுக்கு உள்ள வச்சிருந்த ஒரு செக்யூரிட்டி கேமராவை பார்த்தப்போ பர்ஸ் எங்க போச்சுன்றதுக்கான ஆன்சர் கிடைச்சது மட்டும் இல்லாம இன்னொரு அதிர்ச்சியான விஷயத்தையும் பார்த்தாங்க. இந்த வீடியோல பாத்தீங்கன்னா ஜார்டனும் அவங்களோட பாய் ஃப்ரெண்டும் வீட்டோட சோஃபாலேயே படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. டிவி ஓடினே இருந்திருக்கு. எனக்கு தெரிஞ்ச டிவி பார்த்துனே இருந்து அப்படியே தூங்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அப்போ எப்படியோ அந்த வீட்டுக்குள்ள வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் முத மாடியில இருந்த ஒருத்தர் மேல இருந்து இவங்க 2 பேர் சோஃபால தூங்குறத எதுவுமே பண்ணாம இவங்க தூங்குறத மட்டுமே ரொம்ப நேரம் பார்த்துனே இருக்காரு. கிட்டத்தட்ட அங்க இங்கன்னு நவுறாம 20 நிமிஷம் இவங்க தூங்குறதையே அங்க நின்று பார்த்துனே இருக்காரு. அப்புறம் டிவி ஆஃப் ஆன கொஞ்ச நேரத்துல அந்த வீட்டுக்குள்ள எப்படி வந்தாரோ அப்படியே வெளியவும் போயிடுறாரு. அந்த ஏரியால இருந்த நிறைய வீடுகளோட சிசிடிவி கேமரால பார்த்தப்போ 2-3 வாட்டி இவர் கிராஸ் ஆகுறது, நிறைய வீடுகளை பாக்குறதுன்னு இருந்தாலும் இவர் யாருன்னு தெரியல, போலீஸ் கிட்டயும் மாட்டல. இந்தியால தான் நைட்டு தூங்கும் போது கூட சின்ன குழந்தைங்க கை குழந்தைங்களை பக்கத்துலயே வச்சுப்பாங்க. ஆனா ஃபாரின்ல எல்லாம் அந்த குழந்தைக்கு தனியா ஒரு ரூம் செட்டப் பண்ணி அந்த குழந்தைய அங்கதான் வைப்பாங்க. அப்புறம் எப்படி குழந்தை சேஃபா இருக்கும் அப்படின்னா அந்த குழந்தைய எந்த ரூம்ல வைக்கிறாங்களோ அந்த ரூம்ல செக்யூரிட்டி கேமராவும் ஒரு வாக்கி டாக்கி மாதிரி இருக்கும். அதை அந்த குழந்தை பக்கத்துலயே வச்சுட்டு அந்த குழந்தையோட அம்மா வேற ரூம்ல இருந்தாலும் அவங்க பக்கத்துலயே வச்சுப்பாங்க. சப்போஸ் அந்த குழந்தை அழுதாலோ ஒரு சின்ன சவுண்ட் கிரியேட் பண்ணா கூட அவங்களுக்கு வாக்கி டாக்கில கேட்கும், உடனே எந்திரிச்சு வந்துருவாங்க. இதெல்லாம் போக அந்த கிரேடில் குழந்தைய போடுற தொட்டிலோட சைட்ல இருக்கிற அந்த கட்டைங்க உட்டெல்லாம் ரொம்ப ஹைட்டா, என்ன ஆனாலும் அந்த குழந்தை அந்த தொட்டில இருந்து வெளியே வர முடியாத மாதிரி தான் வச்சிருப்பாங்க. ஆனா தவழ்ந்துகிட்டு இருந்த ஒரு கை குழந்தை இந்த தொட்டிலோட சைட்ல இருக்கிற கட்டை மேல எந்த சப்போர்ட்டுமே இல்லாம ஏறி யாரோ புடிச்சிருக்கிற மாதிரி கொஞ்ச நேரம் நின்னு திருப்பி கீழே விழுந்துருது. இன்னும் கீழே நோட் பண்ணா அந்த குழந்தை அழுகுற சவுண்ட் கூட அந்த டைம்ல ரொம்ப டிஃபரெண்டா தான் இருக்கு. எப்படி ஒரு கை குழந்தையால அந்த கட்டை மேல ஏறி நிக்க முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, குழந்தைங்க பேசுற பாஷை யாருக்காவது புரிஞ்சிச்சுன்னா அந்த குழந்தை கிட்ட கேட்டாதான் தெரியும். அடுத்த வீடியோல உங்களை பாக்குற வரைக்கும்